ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு சாறு எடுத்துட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அரை கப் அளவுக்கு நான் ஒரு பவுலில் சாறு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக கிரேப் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ப்ளம் கேக்குக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா ரம் வைன்லலாம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதனால் ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். கேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் சாப்பிட. ஒருவேளை உங்களுக்கு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப் அப்படி இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு நான் சேர்க்குற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கலரும் கலந்த மாதிரி நான் டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதாம் ரெண்டையும் சேர்த்து நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உலர்ந்த பச்சை திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பார்த்தீங்கன்னா உலர்ந்த கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். ப்ளம் கேக்குக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திராட்சை தான் ரொம்பவே அதிகமாக சேர்ப்பாங்க. பேரிச்சம்பழமும் சேர்க்கறது உண்டு. ஒரு சிலர் பேரிச்சம்பழம் சேர்த்துக்குவாங்க, ஒரு சிலர் பேரிச்சம்பழம் சேர்க்காமல் செய்வாங்க. நான் இப்போது ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் இந்த ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்காச்சும் நல்லா நான் இப்போது ஊற விட்டுக்க போகிறேன். நல்லா ஊறி வரணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறி வரணும். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேக் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரேயில் நல்லா எண்ணெயை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மைதா மாவையே ஃபுல்லாக ட்ரே ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரங்களையும் நம்ம பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சுற்றி வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக் பேக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி கேக் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ளே விதை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாருக்கிட்டையுமே பொடி இருக்காது, பட்டை பொடி அதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம அரைச்சிட்டே சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் நமக்கு கிடைச்சா போதும். ஆனால் மிக்சியில் இதை அரைக்க முடியாது. அதனால் நான் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொருளை போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வராது. அதனால் நீங்கள் மூடி போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக கொஞ்சம் பொருள் கூட அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதாவது சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ப்ரௌன் கலரில் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கலராக வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் இருக்குது இந்த தண்ணி. இந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 1/4 கப் அளவுக்கு காய வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக காய வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பட்டை கிராம்பு சர்க்கரையெல்லாம் போட்டு அரைச்ச இந்த பவுடரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப்பில் நான் அளந்து எடுத்த மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 130 கிராம் இருக்குது. கூடவே இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் ஸ்பூன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேக் செய்யறதுக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன்.
அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சலித்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எப்போவுமே கேக் செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் நம்ம ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த ஆரஞ்சு ஜூஸோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து நிறைய சேர்த்துருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் இல்லை 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னும் கெட்டியாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் காய வச்ச பாலை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். உள்ளே வந்து காற்று போகாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே முடியும் போட்டு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ப்ரீ ஹீட் ஆன இந்த கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த கேக் ட்ரை எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைனா பரவாயில்ல, மணல் அப்படி இல்லைனா தூள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரேவை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் ட்ரே வச்சுருக்கேன். நம்ம எடுக்கிற கடாய் இல்லை பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடி போட்டுட்டு நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா வெந்து வரும். கேப் இல்லாமல் இருக்கணும் அந்த மூடி. நான் வந்து கண்ணாடி லிட்டு மூடி இருக்கிறதுனால அதில் ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஹோல்ஸுக்கு வந்து ஒரு பேப்பரை வச்சு அடைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 நிமிஷத்துக்கு கேக்கை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து இப்போ பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. மேலே அழகுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே மேலே சேர்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கேக் வேக வேக வந்து இது எல்லாமே உள்ளே போயிடும் மாவுக்குள்ளே. அதனால் நான் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கேக். இப்போ திரும்ப மூடி போட்டுட்டு நல்லா நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு நான் சொன்ன மாதிரி 40லேருந்து 50 நிமிஷத்துக்கு டைம் எடுத்துக்கிச்சு கேக் வேகிறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ் எந்த அளவுக்கு எரியுது அப்படின்றத பொறுத்து தான் 40 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் டைம் எடுக்கும் கேக் வேகிறதுக்கு. நீங்கள் ஒரு 40 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. வேகலைன்னா எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கத்தி இல்லைனா டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் ட்ரே எடுத்து வெளியில் வச்சிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் விட்டுருங்க, நல்லா சூடு ஆறணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துடலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே ப்ளம் கேக் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.